Hello viewers, நாம இன்னைக்கு பார்க்க போறது Hyundai i10. சோ இந்த வண்டியில என்ன ப்ராப்ளம் சொல்லிருக்காங்க கஸ்டமர் ஸ்டீரிங் டைட்டா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பாத்துறோம். ஆமா, ஸ்டீரிங் டைட்டா தான் இருக்கு. சோ இங்க பாருங்க EPS வார்னிங் இண்டிகேஷன் லைட் எரியுது. நாம இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணிடல, இவ்வளவு எரர் கோட் வருது. ஒன்னு வந்து டார்க் சென்சார் சிக்னல் மிஸ்மேட்ச் மெயின் அண்ட் சப், டார்க் சென்சார் சப் சிக்னல் ஓபன் அண்ட் ஷார்ட், டார்க் சென்சார் மெயின் சிக்னல் ஓபன் அண்ட் ஷார்ட், மோட்டார் கரண்ட் எக்ஸசிவ், and then ECU brake system hardware error. So இது பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் சென்சார் ப்ராப்ளம் சொல்லியிருக்கு. ஸோ டார்க் சென்சார் மாற்றணும். தென் மோட்டர் ப்ராப்ளம் சொல்லியிருக்கு, மோட்டரை மாற்றணும். தென் EPS கண்ட்ரோல் மாடல் ப்ராப்ளம் சொல்லியிருக்கு, EPS கண்ட்ரோல் மாடல் மாற்றணும். இதை மூணும் மாற்றினா கிட்டத்தட்ட 40,000 வரும். ஏன்னா இது ஒரு 24,000 டார்க் சென்சார், மோட்டர் கிட்டத்தட்ட ஒரு 5,000, 5,000 6,000 இருக்கும். தென் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11,000 12,000 இருக்கும். இவ்வளோ மாற்றினா 40,000 வரும். ஸோ நினச்சி பாருங்கள், யாராச்சும் ஒருத்தவங்க இதே இந்த டிடிசி கூட ஃபாலோ பண்ணான்னா 40,000 செலவு பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 12,000 13,000 சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணது இந்த பிரேக் சிஸ்டம் ஹார்ட்வேர் எரர், இதை ரிசால்வ் பண்ணாலே இந்த ரெஸ்ட் ஆல் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசால்வ் ஆகிடும். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம்னா EPS கண்ட்ரோல் மாடல் தான் நம்ம ஒன்று ரிப்பேர் பண்ண போகிறோம், இல்லை புதுசு வாங்கி போட்டு இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்ட்ரோல் மாடலில் மாற்றினா தான் அந்த டிடிசி கோட்ஸ் கிளியர் ஆகும். இது கிளியர் ஆகிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த டார்க் சென்சார் மாற்றக்கூடாது. இதில் வருது பார்த்தீங்களா, இதில் வர டார்க் சென்சார் மாற்றக்கூடாது. தென் இந்த மோட்டர் இருக்குது, இதெல்லாம் மாற்றிடக்கூடாது. சரியா? அப்படி மாற்றினா அது தப்பாக போயிடும். ஸோ அதெல்லாம் மாற்றக்கூடாது. ஸோ இப்போ நார்மலாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. என்ஜின் ஐடில் ரன்னிங் ஓடிட்டுருக்கு. செக் இன்ஜின் லைட்டில் எதுவுமே இல்லை, ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸ்டேரிங் நல்லா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுது.